ஐயோ மாமா வள்ளி சத்திரவன் நினைச்சால அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் நினைச்சால மாமா உனக்கு என்னாச்சு நினைச்சு நான் பயந்து போயிட்டேன் மாமா. அம்மா கடலம்மா என் மாமாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு தாய். மாமா இனிமே நமக்கு இந்த பொழப்பு வேணாம் மாமா. என்னால தினம் பயந்து பயந்து சாக முடியாது மாமா. இனிமே நீ அந்த கடலுக்குள்ள போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு மாமா. எம்மள சத்தியம் பண்ணு மாமா. எம்மள சத்தியம் பண்ணு மாமா. என்ன சொல்ற வள்ளி? வீணா உங்களுக்கு சரி எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க புள்ள. ஆனா இவ்வளோ பெரிய கடல்ல இறங்கி ஒத்தையா மீன் பிடிக்க தெரிஞ்ச எங்களுக்கு நிலத்துல வேலை செய்யறதா புள்ள கஷ்டம். இப்படியா ஒவ்வொருத்தவங்களும் பயந்து பயந்து இந்த தொழிலை விட்டே போனா ஒரு இடமே அழிஞ்சிரும் புள்ள. இது நம்ம கடல் புள்ள, நம்ம கடல். என் உசுரை விட மேலான கடல். என் உசுரை இந்த கடல்ல நீ சொல்லாத மாமா. நீ வாயால கடலுக்கு போகாதங்கிற வார்த்தையை மட்டும் நான் கேட்கவே கூடாது புள்ள. மாமா எல்லாரும் வாடுறதுக்காக தான் மாமா வேலைக்கு போவாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் மாமா வாடுறதுக்காக சாக வேண்டி கிடக்கு. போதும் மாமா போதும் மாமா. இல்லல துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து கைதுக்கு பயந்து பொழப்ப விட்டுலான்னு மட்டும் நினைச்சிடாத புள்ள. அது கோழத்தனம். நம்ம மீனவங்களோட எல்லா மக்களும் கை காத்து ஒன்னா போறான்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இதுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கவும்ல. சிரிச்ச முகத்தோட சந்தோஷமான பாட்டோட நாங்களும் கடலுக்குள்ள போகத்தாமுல போறோம். அது வரைக்கும் ஒரு சோதனை நான் பார்த்து மனசு உடைஞ்சிடாத புள்ள. ஆமா பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். இப்போ நம்ம இதை ஸ்கிட்டாக பார்த்தோம். ஆனால் மீனவர்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃபே இதுதான். அவங்களுடைய வாழ்க்கையை பணைய வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ஒரு ரிஸ்கியான ஒரு லைஃப்னா அவங்களுக்கு தான். எப்படி பண்ணாங்க குஷ்பு மேம்? போன டிசம்பர் மாதத்தில் சென்னையில் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டோம். எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் மக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னை வேலையெல்லாம் விட்டுட்டு படகை எடுத்துட்டு அந்த அந்த வேகத்தோட போனவங்க மீனவர்கள் தான். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாதன் வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.